என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது பிரமாணங்கள் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது கலாத்தியர் 1:24. என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எல்லா விதத்திலும் தேவனுக்கு மகிமை என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை பற்றியும் தன்னை கர்த்தர் எப்படியாக தெரிந்தெடுத்தார் என்றும் கலாத்திய திருச்சபையாருக்கு தெரிவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தெரிந்தெடுக்கப்பட்ட சீஷர்கள் அவர் மூலமாக கற்றுக்கொண்டார்கள். இயேசுவினால் உலகமெங்கும் அனுப்பப்பட்டவர்களாக சென்றார்கள். தன்னையும் கூட தமஸ்கு போகும் வழியில் கிறிஸ்து தெரிந்து கொண்டார் என்று பவுல் சொல்லுகிறார். தான் கிறிஸ்துவுக்காக சாட்சியாக இருந்ததினால் என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்கிறார். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் தேவனுக்கென்று அழைக்கப்பட்டு இருக்கிறோம், தெரிந்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் செய்கிற எல்லா காரியத்திலேயும் தேவனுக்கே மகிமை வரும்படியாக செய்வதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்பி ஆசீர்வதியும். எங்களை பலப்படுத்தும், பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.